ரெகோபோத் மொபைல்ஸ் எங்களிடம் அனைத்து முன்னணி கம்பெனி மொபைல்கள் கிடைக்கும் மற்றும் மொபைல் சர்வீஸ், மொபைல் சாஃப்ட்வேர், மொபைல் டிஸ்பிளே, வாரண்டி ஹெட்போன்ஸ், ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள், ஆல் மொபைல் சார்ஜர்ஸ், பவர் பேங்க், டெம்பர் கிளாஸ், பவுச், பென்டிரைவ், மெமரி கார்ட்ஸ். சுலப தவணை முறையில் மொபைல்கள் வாங்கிட ரெகோபோத் மொபைல்ஸ். அட்ரஸ் நம்பர் 80/162 வெஸ்ட் பெருமாள் மேஸ்திரி ஸ்ட்ரீட், மதுரை 6,25,1. கான்டாக்ட் நம்பர் 8804333733. NSR ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ். குறைந்த விலையில் வீட்டு மனைகள் மற்றும் வீடுகள் வாங்கவும் விற்கவும் ஒரு சிறந்த நிறுவனம் என்றால் அது NSR ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ். தொடர்புக்கு JG நீலகண்டன். கான்டாக்ட் நம்பர் 9443619329. முகவரி 12 பந்தடி 7வது தெரு, முதல் மாடி, மதுரை 6,25,1. ஓம் சாய் சிசிடிவி சிஸ்டம்ஸ். சிசிடிவி அண்ட் பயோமெட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு ஓம் சாயை அணுகுங்க. நம்பர் 18 கர்னி காம்ப்ளெக்ஸ், ஷாப் நம்பர் 326, செகண்ட் ஃப்ளோர், டவுன் ஹால் ரோட், மதுரை 625001. KK பாலாஜி. கான்டாக்ட் செய்ய 9095664401. டிஸ்கவுண்டா? இது யாரும் சொன்ன மாதிரியே இருக்கே. டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? மேக்ஸும் வேலை முடிக்கலடா, பயத்தில் வைத்தான் கலக்குதுடா. நான் கொண்டா முடியல, நான் அசால்ட்டா இல்லை. அதுதான் உனக்கு தெரியாதுடா, போன வாட்டி அடி பலமாக வந்துச்சுடா. வாடா பார்த்துக்கலாம். குட் மார்னிங், குட் மார்னிங், சிட் டவுன். போச்சு போச்சு போச்சு. பயந்தே சாவாதரா, மேம் போடிக்கிட்டே போயிட்டாங்க.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஏய் நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன்டா. மேம் மேக்ஸ் ஹோம்ஒர்க் மேம். யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணல எழுந்திரீங்க. டெய்லி ஹோம்ஒர்க் செக் பண்றதுலே பாதி டைம் போயிடுது. வீட்ல ஹோம்ஒர்க் கூட பண்ணாம எதுக்கு ஸ்கூலுக்கு வரீங்க? வா, எல்லாம் வெளியே வா. ஏய் நீ போடா. ஏய் நீ போடா. ஏய் நீ போடா. வெள்ளாட்டு ஹோம்ஒர்க் பண்ணல ஒரு நாள் பண்றது இல்ல. நீ அதுக்கு மேல ரெகுலரா ஹோம்ஒர்க்கே பண்றது இல்ல ரெண்டு பேரும். அடி கொஞ்சம் பலமோ. உன்னை குத்திடுவேன். வெளியில போயிருந்தா ஆப்ஸோட போயிருக்கோம். உன் பேச்சை கேட்டு எழுதுடா. சரி சரி விடுறா. நான் ஓபன் யுவர் புக்ஸ். சோ நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இதுல என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆக சொல்லுங்க. வருஷம் இதையே சொல்லுங்க, ஒன்றும் நத்துறாதீங்க. எனிவன்? மேம் பர்சன்டேஜ். குட். காஸ்ட் பிரைஸ். ஓகே. செல்லிங். குட். நெக்ஸ்ட். மேம் இன்ஸ்டால்மெண்ட். ஏய் இவன் சொல்லது ஒண்ணுமே புரியலடா. ரொம்ப டார்ச்சர் பண்ணான்டா. ஆல்ரைட். சம்திங் யூ ஹவ் மிஸ்ட். அதுதான் டிஸ்கவுண்ட். வாட் இஸ் அ டிஸ்கவுண்ட்? எனிவன்? மேம் ஆர்ட் தள்ளுபடி மேம். பர்ஃபெக்ட். ஒரு ரேட்ல உள்ள ஒரு பொருளை அந்த ரேட்டை விட கம்மியான விலைக்கு விற்கிறது பேர் தான் டிஸ்கவுண்ட். இதனால ஷாப்கீப்பர்ஸ்க்கு நிறைய ப்ராஃபிட் உண்டு. இப்போ வர நம்ம கேள்வியா மேம், இருக்கிற ரேட்டோட கம்மியாக கொடுத்தா அது உங்களுக்கு லாஸ் தானே மேம்? சொல்றேன், உட்காரு. அதானே மேம். சொல்றேன், உட்கார். டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுனால ஓனர்ஸ்க்குலாம் லாஸ் வருதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படிலாம் கிடையாது. அவங்க எல்லா மெட்டீரியலும் டிஸ்கவுண்ட்ல கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பொருட்கள் சேல் ஆகாம இருக்கும், இல்லாட்டி அவுட் ஆஃப் ட்ரெண்ட்ல இருக்கும், இல்லாட்டி டிஃபெக்டிவ் பொருட்களா இருக்கும். அதை மட்டும் தான் அவங்க டிஸ்கவுண்ட்ல கொடுப்பாங்க. அதை அவங்க அப்படி வித்தாதான் உண்டு. இது ஒன் ஆஃப் த பிசினஸ் டாக்டிக்ஸ். ஏய் நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. அந்த மாதிரி துணி கடையில் தாண்டா வேலை செஞ்சிருக்கேன். பா வேற லெவல் ஆச்சு. So discounts are like polishing the old pieces to showcase it as a new one. இன்னும் ஃபில்மியா சொல்லணும்னா தப்பா பண்ணாதான் தப்பு. இதான் பிசினஸ் கால்குலேஷன். மேக்ஸ் தவிர எல்லாத்தையும் நடத்துறாங்க. அடி வாங்கி நீ தின்றல. ஆமா, இவங்க போய் அவார்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸ்டூடண்ட்ஸ், ஹோம்வொர்க் ப்ராப்ளம் நோட் பண்ணுங்க. சில விஷயங்கள் மாறவே மாறாது. ஏய், கரெக்ட். நீ மிஸ் நடத்தினாங்கல்ல. ஹலோ, குட் மார்னிங் மேடம். ஆமா, ஷின்சன் எங்க போனா? என்ன மன்னிச்சிடுங்க, அவன் இன்னைக்கு தூங்கி லேட்டா தான் எந்திரிச்சான். இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? எந்த நேரமும் டிவியை பார்த்துன்னு ஸ்நாக்ஸ் ஆடுன்னு தலையெழுத்து இதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி போட்டே நம்ம சொத்து அதான் எல்லாருமே ஆச்சரியப்படுவோம். அவன் மட்டும் சீக்கிரம் ரொம்ப நேரமா டிவி பாக்குற போல இருக்குது. ஆரம்பிச்சிடும். காட்டுனா சரி மேடம். என்னடா நீங்க? ஐ எனக்கு கொஞ்சோண்டு தாயா. அதான் தாய முடியாது. ஐ கொஞ்சோண்டு குர்ரி. எப்படியோ ஐ அநியாயம் பண்ணாதரி, பசிக்குது, கொஞ்சோண்டு குடு. முட்டு கொடு. ஐயய்யா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. உன்னோட பஸ் அப்ப கிளம்பு. சரி சரி வந்து தொலை. அங்க யார்கிட்டமா பேசிட்டு இருக்கீங்க? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு கேக்காக இவ்வளவு பொண்ணு குளிச்சு இருக்குமா? அதான் அப்பா யாரு? வாங்க 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 பாப்பா. பாட்டி உனக்கு வயசே ஆகாதா? 16 முடிஞ்சு 17 தாண்டி ஆகுது செல்லம். கேள்விக்கு குழப்ப பாத்தியா? உள்ள போடா. என்னப்பா அவளை கூட்டின்னு வரக்கூடாதா? அவளை பத்தியா உனக்கு தெரியுமாம்மா? விடம்மா.
அவளுக்கு என்ன பிடிக்காது இருக்கலாம்பா, அதுக்காக அவளை விசாரிக்காத இருக்க முடியுமா? அம்மா விடுமா. சரி சாப்பிடுப்பா வந்து. தண்ணி வைக்க மறந்துட்டோமா, ஓடு தண்ணி எடுத்துனா ஓடு ஓடு. டேய் எதுக்கு தாண்டா நீ எல்லாம் லாய்க்கு? ஒரு தண்ணி கொண்டு வர தெரியல, பேச்சு மட்டும் 4 ஊருக்கு பேசுவ. ஏன் தான் இப்படி பண்றீங்களோ? எல்லாம் எனக்கு தலை வலிதான். சரி விடாப்பா, சின்ன பிள்ளை தானே போனா போகுது. எல்லாத்துக்கும் அழுவ மட்டும் கத்துக்க. அவர் எப்பயுமே இப்படிதான் பாட்டி, எந்த நேரமும் என்ன திட்டினே இருப்பாரு. இதோ உட்காந்துருக்கு பாருங்க, அதை மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும். தண்ணி வேணும் பாட்டி. ஏ குள்ளச்சி, நீ வாய் மூடு. ஏய் நீ போடா. பேசாம நான் இங்கே இருந்தாரன் பாட்டி, அங்க போனா அவர் என்ன திட்டிக்கிட்டே இருப்பாரு. தண்ணி ஊத்தம்லாம் ஒரு மேட்ரா, அதுக்கு போய் இப்படி திட்டுறாரு. தண்ணி கூட காசு போட்டு தானே வாங்குறான். அவன் நேரம் காலம் பார்க்காம உழைக்கிறான். ஒரு குடம் தண்ணி 8 ரூபாய் விக்குது. அவன் எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டான். நீ அதனால தப்பா எடுத்துக்காத. மாட்டிட்டியா? பாருங்க பாட்டி. சரி போனா போதும் விடம்பா. சரி நான் விளையாட போறேன் பாட்டி. ரோட்டுக்கெல்லாம் போகாதப்பா. அம்மா டைம் ஆகுது, நான் அப்படியே பிள்ளைங்களை கூட்டி கிளம்புறேம்மா. பாய்மா. பாய் பாட்டி. தருண், தருண் எழுந்திருப்பா. இன்னும் கொஞ்சம் நேரமா. எழுந்திருடி, இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்ல, கோயிலுக்கு போனோம்ல, எழுந்திரு. ஹாப்பி பர்த்டே. ஓய் எழுந்திரி எழுந்திரி எழுந்திரி. ஓம் ததங் கலசாராதம் கலசே அம்ப பூர்ண கலசமாதாய கலசம் கந்தாட்சதः பத்ரः. ஹாப்பி பர்த்டே தருண் சொல்லும். அம்மா எனக்கு உனக்கும் தாண்டா. பிறந்த நாளுக்கு என்னப்பா வேணும் உனக்கு? உனக்கிட்டதா ஒரு கேளா. அண்ணனை இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. நம்ம தைரியமா இருக்கணும். என்ன தப்பு செஞ்சா தட்டி கேட்கணும். கரெக்டா இருந்தா நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்ல. நீ நல்லா படிக்கணும் சரியா? நீ எது கேட்டாலும் சாமி நமக்கு கொடுக்கும். தட்டுல காசு வச்சு எதுக்குமா? அது சாமிக்குப்பா. சாமி எதுவுமே எதிர்பார்க்காத பாட்டி சொன்னாங்களே. சாமி எடுத்துக்காதுப்பா. நமக்காக பூஜை பண்ணார்ல பூசாரி, அவரு எடுத்துப்பாரு. பேசாம நீ பூசாடி ஆயிரு, உக்காந்து எடுத்து சாப்பிடலாம். ஏய் இந்தாங்க. இந்த மாசமும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா. சம்பளத்துல தொண்டு வந்து போச்சு. பேசாம பாப்பாவை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துருவோமா? சேர்த்துடலாங்க. சரி, எனக்கு அடுப்புல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பாக்குறேன். இன்னைக்கு விஜயதசமியா இருக்கு, பாப்பாவை ஸ்கூல்ல சேர்த்துட்டு வந்துடுறோமா? எஸ்கியூஸ் மீ சார். வாங்க வாங்க உட்காருங்க. சார் பாப்பாவுக்கு அட்மிஷன் ஃபோன்ல கூட சொல்லியிருந்தேனே. கொஞ்சம் ஃபினான்சியல் ப்ராப்ளம், அதனால பாப்பா இங்கே சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். பாப்பா சார் குட் மார்னிங் சொல்லு. பாப்பா நீ படித்த ஸ்கூலை விட இந்த ஸ்கூல் ரொம்ப நல்லா இருக்கும் சார். நாளைலேருந்து வர சொல்லுங்க. இந்த ஃபார்ம் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க. $250 மட்டும் அட்மிஷன் ஃபீஸ் கட்டிடுங்க. ஓகே சார்.
இங்க எல்லாமே ஃப்ரீ தானே? யார் சார் உங்கள் பையனா? ஆமாம் சார். இங்கே எல்லாமே ஃப்ரீ தான்ப்பா, ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பாப்பாக்கெல்லாம் நானே கட்டிடவா? வேணாம் சார், நானே கட்டிடுறேன் சார். தம்பி உன் பேர் என்னப்பா? தருண். நல்லா படிக்கணும், ஓகே? தேங்க்யூ சார். நாளிலேருந்து பாப்பா வந்துடும் சார். சார், யார் வேணும்? தம்பி உங்க அப்பா இல்லப்பா? இருக்காரு. அவர் கொஞ்சம் கூப்பிடுப்பா. ஏன்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஏய் கூப்பிடா. அப்பா உங்களை தேடி யாரும் வந்திருக்காங்க. வாங்க. அண்ணா, நான் காசா கட்சியிலேருந்து வரோம். வரப்போகிற எலெக்ஷனில் நீங்கள் எங்களுக்கே ஓட்டு போடணும். நம்ம ஆளுங்க தானே, பார்த்து போட்டுருங்க. அதனால என்னப்பா, கண்டிப்பாக போட்டுருவோம். சரி, நம்ம வீட்டில் எத்தனை பேர்? 2 பேர். எதுக்குப்பா இந்த காசு? அதிகபரிசிங்க, நீ வாய் மூடு. நீ கொடுப்பா. எதுக்குன்னு கேட்டேன். தம்பி ஓட்டு போடப்பா. யாருக்கு ஓட்டு போகணும்னு எங்களுக்கு தெரியும். டேய், அதான்ப்பா எங்க மிஸ் சொன்னாங்க, நம்ம ஓட்டை நம்ம போறதுக்கு அவங்க ஏன் நமக்கு காசு கொடுக்குறாங்க? ஏய், சத்தம் போடாம உள்ள போடா. என்னண்ணா பையன் பாயிண்டா பேசுறான், பேசாம வைக்கலுக்கு சேர்த்து விட்டுருங்க. நாங்க என்ன படிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். சரி வரணா. இந்த வயசுல பேசுற பேச்ச பத்தியா? வயசுக்கு தகுந்த பேச்ச பேசுற, எல்லாம் உங்க அம்மாவை சொல்லணும். பதில் சொல்ல தெரியலன்னா உடனே உங்களை இழுங்க. ஏய், உன்னை தொலைச்சிடுவேன். நான் ஒன்னும் அம்மா இல்ல, நீங்க ஏதாவது சொன்னா அழுதுட்டு உள்ள போறதுக்கு. அன்னைக்கு என்னமோ தண்ணி ஊத்ததுக்கு அப்படி கத்தன, நீ என்ன பண்ற? ஓட்டுக்கு காசு வாங்குற. ஓட்டுக்கு காசு வாங்குறவங்க அவங்களே அவங்கள மொத்தம் கிட்ட வித்துக்கிற மாதிரி நீங்க மிஸ் சொன்னாங்களே. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனா காசு ஃப்ரீயா தானே வருது. அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு வந்ததுனால நம்ம அவங்களுக்கு ஓட்டு பண்ணணும்னு ஒண்ணும் இல்லையே. நம்ம பணத்தை வாங்கிட்டு யாருக்கு வேணா ஓட்டு போடலாமே, நம்ம விரும்புறவங்களுக்கு. அப்பா நீ ஓட்டுக்கு காசு வாங்குறதே தப்பு. நீ காசையும் வாங்கிட்டு அவங்களையும் ஏமாத்துற. இதுல காலையில் நியூஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் அவங்களே திட்டுற. அப்புறம் தான் சொன்ன ஃப்ரீயா? கண்டிப்பா இல்லப்பா, நீ சொல்லி கொடுத்தது தானப்பா. இங்க எதுவுமே ஃப்ரீ இல்ல. டிஸ்கவுண்ட்ல ஃப்ரீயா கொடுத்தா கூட வீணா போனதான் தரான். நம்ம பாப்பாவே ஒரு முத்தம் கொடுத்தாதான் கேக்கு தரேன்னு சொல்றான். நம்ம குடிக்கிற தண்ணி கூட காசு கொடுத்து தான் வாங்குறோம். அது நீயே சொன்ன. நம்ம ஹெச்எம் சாரே ஃப்ரீயா கொடுத்தா மிஸ்யூஸ் பண்ணிடுவோம்னு சொல்றாரு. சாமிக்கே காசு கொடுத்து வரவங்கப்பா நம்ம. இது எப்படி காசு ஃப்ரீயா தருவாங்க? இதுலயும் ஒரு ப்ராஃபிட் பிளான் அதெல்லாம் இருக்கும்ல. இது வரைக்கும் நீ 3 பேர்ட்ட காசு வாங்கியிருக்க. யாருக்கு ஓட்டு போட போற? 3 பேருக்குமே வா. நம்ம திருடுற அளவுக்கு ஏழாட்டமாப்பா. காசோட அருமை உங்களுக்கு எல்லாம் தெரியாதுடா. உங்களை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். அப்போ உனக்கு பணம் தான் முக்கியம். நாளைக்கே ஒருத்தவங்க போட்டி நிறைய பணம் எடுத்துன்னு வந்தாலும் என்ன வித்துருவ. அப்படி சொல்ல நான் சூப்பர் ஹீரோன்னு நினைச்சேன், ஆனா நீ வேற என்னமோ. தருணே, டேய் சரி, அப்பா தப்பு தான், இனிமேல் அது மாதிரி பண்ண மாட்டப்பா. டேய் சாரிடா. ஏய், உங்க அம்மாவுக்கு மேல பண்றடா. அந்த காசு நமக்கு வேணாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலாமா? இப்போவா? இப்பதான் போலாம்.
உள்ள வாங்கண்ணே. நான் இந்த நேரத்தில் அது வந்து சரி, அதனால உட்காந்து பேசலாம் வாங்க. சொல்லுங்கண்ணா. ஏண்ணா ஃபர்ஸ்ட் இதை பிடிங்க. அண்ணா என்னன்னு சொல்லுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் இதை பிடிங்க. என்னண்ணா இந்த பிரச்சனையா? இத்தனை நாளா இருந்தது. நான் வரேன். அண்ணா ஒண்ணு நீ செய்யற வேலையை நிறுத்து, இல்ல என்ன அண்ணன் கூப்பிடுறது. என் பையனுக்கு என் காசுல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்க. சரியான லூஸா இருப்போனும். அப்பா ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்த போல. ஆமாப்பா, நான் என்கிட்டயே தான் பேசிட்டு இருந்தேன். இந்நேரத்துக்கு எல்லாம் தூங்கி இருப்பாங்கல்லப்பா. ஆமாப்பா, தூங்கிட்டா. வாங்க சார், என்ன ஐஸ்கிரீம் சார் வேணும்? என்னென்னப்பா இருக்கு சார்? கப் ஐஸ் இருக்கு, கோன் ஐஸ் இருக்கு, இது 2 தான் இருக்கு. என்ன சார் வேணும்? தென்னை, உனக்கு என்ன வேணும்? அப்பா எனக்கு ஒரு கோன் ஐஸ். வாங்கிக்கோ தம்பி, ஒரு கோன் ஐஸ் கொடுப்பா. கொடுத்துருவான். தம்பி இந்தப்பா. ஐஸ்கிரீம் எவ்வளோப்பா? அண்ணா 50 ரூபாண்ணே. ரைட்ண்ணா. சார் சார் சார், வியாபாரம் முடிஞ்சு போச்சு. இது ஒண்ணுதான் இருக்கு, வாங்கிக்கோங்க சார். என்கிட்ட காசு இல்லை சார். ஃப்ரீயா தான் சார் கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. ஃப்ரீயா கிடைக்கிது எதுவுமே எனக்கு வேணாம். ரைட் விடுங்க. போலாமா? போலாம். மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் இல்லை. நமக்கு சின்ன வயசில் ரொம்ப தப்புன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம்லாம் நம்ம வளர வளர ரொம்ப சரின்னு ஆயிடுது. சமூகத்துக்காக மாறி மாறி ஏதோ ஒரு இடத்துல நம்ம நம்மளையே தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே நம்ம பசங்களுக்கு சூப்பர் ஹீரோ தான். நம்ம பண்ணுற தப்புலாம் அவங்களுக்கு தெரிகிற வரைக்கும் மாற்றம் இனிமேலாச்சும் வரட்டும்.